அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயாத் லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை அவர்கள் கண்டதற்கு பின்னாலே அவர்களுக்கு தோன்றியது குறிப்பிட்ட காலம் வரை யூசுப் நபியை சிறையிலே அடைப்பதென தோன்றியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுப் 12ஆம் அத்தியாயத்தில் 35ஆம் வசனமாக இடம்பெற செய்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறுபட்ட நெருக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இம்ராத்துல் அசீஸினுடைய மனைவி தங்களுடைய ஆசைக்கு இச்சைக்கு இணங்க அழைத்திருக்கிறார். அதிலிருந்து அவர்கள் தப்பிக்கிறார்கள். மறுபக்கம் மிஸ்ர் எகிப்தை சார்ந்த அந்த பெண்மணிகளுக்கு அசீஸினுடைய மனைவி விருந்து மண்டபத்தில் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விருந்தின் போது யூசுப் நபியை பார்க்கிறார்கள், மயங்கி போகிறார்கள். அவர்களும் சேர்ந்து அசீஸினுடைய மனைவியோடு வற்புறுத்துகிறார்கள். நீங்கள் அசீஸினுடைய மனைவிக்கு இணங்குவது தவிர வேறு வழி இல்லை, கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும், அவருடைய ஆசைக்கு இணங்கித்தான் ஆக வேண்டும் என்று அந்த விருந்து மண்டபத்திலே குழுமியிருந்த அந்த சிட்டியை சார்ந்த மங்கையர்கள் பேசுகிறார்கள். மிகவும் நெருக்கடியாக ஆகிவிட்டது யூசுப் நபிக்கு. அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறார்கள். கடந்த வாரம் அந்த இறைஞ்சுதலை நாம் கேட்டோம். என் இறைவா, இந்த பெண்மணிகள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு எந்த ஒரு தீமையின் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதை காண சிறைக்கு சென்று விடுவதே எனக்கு மேலானதாக இருக்கிறது. அவர்களுடைய சூழ்ச்சியை நீ என்னை விட்டும் திருப்பாவிட்டால் நான் அறிவியனர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சியதை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். அவருடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்று நாம் கடந்த வாரம் அந்த ஆயத்துக்களை பார்த்தோமே. அல்லாஹ்வினுடைய அந்த கபூலியத்து கிடைத்து விட்டது யூசுப் நபி அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அதற்கு பின்னாலே எந்த வகையிலையும் யூசுஃபை மசிய செய்ய முடியாது, இணங்க செய்ய முடியாது என்பதை அசீஸுடைய மனைவி விளங்கியதற்கு பின்னாலே அவரை சிறையிலே அடைப்பது தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்கிற முடிவுக்கு அவர் மட்டுமல்ல, அந்த அசீஸுடைய மனைவியினுடைய கணவனாகிய கித்ஃபீர் அசீஸும் அந்த முடிவுக்கு வருகிறார். தன்னுடைய மனைவியை பற்றி இப்படிப்பட்ட ஒரு புறப்புக்கண்ட ஆகிவிட்டது, ஒரு தகவல் வெளியாகிவிட்டது, இதை இந்த ஊர் மக்கள் மறக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட காலம் அவர் சிறையிலே அடைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் மறப்பார்கள் என்கின்ற ஒரு தீர்மானம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய வசனம் சும்ம பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயாத்தி. பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை கண்டதற்கு பின்னாலும் கூட அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இலாஹியின் குறிப்பிட்ட காலம் வரை யூசுஃபை சிறை கூடத்திலே அடைப்பது என்கிற எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிட்டது என்று அல்லாஹ் பேசுகிறான். பல்வேறுபட்ட அத்தாட்சிகள் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர் என்பதற்கு அங்கே பல அத்தாட்சிகள் வெளிப்பட்டு விட்டன, எல்லோருக்கும் தெரிந்து விட்டன. நம்பர் 1, அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் சட்டை கிழிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்மணி தான் அவர்களை அடைவதற்காக வேண்டி மேலங்கியினுடைய அந்த பின்பக்கத்தை பிடித்து இழுத்ததன் பேரிலே அந்த சட்டை கிழிந்தது என்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் சொன்ன அந்த ஆலோசனை ஒரு சிறந்த அத்தாட்சியாக அமைந்தது. ஆக பின் சட்டை கிழிக்கப்பட்டது ஒன்று, அவருடைய உறவினர்களில் ஒருவர் சாட்சியாக அமைந்தது அந்த தொட்டில் பிள்ளை பேசியதாக நாம் சொன்னோமே 2. நம்பர் 3, அந்த மிஸ்ர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் விருந்தோம்பல் பண்ணிய போது அந்த பெண்களெல்லாம் யூசுப் நபியை பார்த்து மயங்கினார்களே,
ஆச்சரியப்பட்டார்களே, இவர் மனிதரா இல்லை மலக்கா என்று சொன்னார்களே. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு இணங்கும்படி எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்திய போது அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்க மறுத்தார்களே. அது ஒரு அத்தாட்சி அல்லவா? பல்வேறுபட்ட அத்தாட்சியில் அது ஒரு அத்தாட்சி. அத்தோடு அந்த பெண்மணியை வாக்குமூலமும் கொடுத்து விட்டார். அசீஸனுடைய மனைவி வழக்கது ராபத்து அன் நப்சி ஃபஸ்ட் அசம். இந்த வசனத்தை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். நான் தான் என்ன செய்தேன், அவரை என் ஆசைக்கு நான் அழைத்தேன், ஆனால் ஃபஸ்ட் அசம், அவர் ஒதுங்கி கொண்டார், விலகி கொண்டார் என்று அந்த பெண்மணியே வாக்குமூலமும் கொடுத்து விட்டார். ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், உத்தம புத்திரர், மிக மிக தூய்மையானவர்கள் என்பது நிரூபணமானதற்கு பின்னாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைப்பது என்கிற முடிவுக்கு ஏன் வருகிறார்கள் என்று கேட்டால், மக்கள் இதை மறக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டால் அதற்கு பின் மக்கள் மறந்து போவார்கள். தம்முடைய மனைவி மீது இருக்கக்கூடிய அந்த களங்கம் இருக்கிறதே, அந்த இழுக்கு இருக்கிறதே, அது இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆம், அங்கே பலஸ்தீன் அருகே இருக்கக்கூடிய சாரா என்கிற ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்படுகிறார்கள். ராஜதுரோகம் செய்தவர்கள் தான் அங்கே அடைக்கப்படுவார்கள். ராஜதுரோகம் மற்றுமில்லாமல் பெரும் பெரும் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களைத்தான் அங்கே அடைப்பார்கள். அங்கே அடைக்கப்படுகிறார்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம். அத்தோடு எத்தனை ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதற்கு நிர்ணயமும் கிடையாது. அது அந்த காலத்து பழக்கம் என்னவென்று கேட்டால் ஹத்தாஹீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போது கோர்ட்டுக்களில் தீர்ப்பு செய்கிறார்கள் அல்லவா? 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் இவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அவருடைய அந்த குற்றங்களுக்கு ஏற்ப இவ்வளவு தொகை அவர் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையெல்லாம் மரபெல்லாம் அந்த காலத்திலே கிடையாது. எனவே குறிப்பிட்ட காலம் என்றால் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைக்கூடத்திலே இருக்க வேண்டும். இந்த சிறைக்கூடமும் கூட பெரும் குற்றவாளிகள் அடைக்கப்படுகின்ற சிறைக்கூடம், ராஜதுரோகம் செய்யக்கூடியவர்கள் அடைக்கப்படுகின்ற ஒரு சிறைக்கூடம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடைசி சோதனை. பல்வேறுபட்ட சோதனைகளை கடந்து வந்து விட்டார்கள், அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். கடைசி சோதனையாக அல்லாஹ் இதை அவர்களுக்கு ஏற்படுத்தினான். இவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். நான் இந்த பெண்கள் அழைக்கின்ற அந்த தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ், எனக்கு சிறையே எனக்கு பிரியமானது இருக்கிறது என்று அவர்கள் துஆ கேட்டார்களவா, அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், மக்களோடு மக்களாக வாழ்கின்றோம். உள்ளூரில் வெளியூரில் வெளிநாடுகளுக்கெல்லாம் நாம் செல்லுகிற போது பல்வேறுபட்ட பாவங்கள் குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. அந்த குற்றச்செயல்கள் பக்கம் மக்கள் அவர்கள் ஈடுபடுவது போன்று நம்மையும் இழுப்பார்கள், வம்புக்கு இழுப்பார்கள். அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு நம்மையும் கூட இழுப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆயத்து நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. யா அல்லாஹ், இவர்கள் எம்மை அழைக்கின்ற இந்த பாவச் செயல்களிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு வேண்டிய, அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதற்கான ஒரு அழகிய பாடம் அருமை சகோதரர்களே இன்றைய வசனங்கள் வாயிலாக கிடைக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லிதயத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு அவர்கள் கேட்ட அந்த துஆ கபூலாகிறது. யா அல்லாஹ், இந்த பாவங்களிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த பெண்களுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து, கபட நாடகத்திலிருந்து என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் பரிசுத்த இதயத்தோடு துஆ கேட்டார்கள். அவர் துஆ கபூலாகிவிட்டது. எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவங்கள் மலிந்து போயிருக்கிறது, செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. நாம் அந்த குற்றங்களில் சிக்கி விடுவோமோ, அகப்பட்டு விடுவோமோ, நாம் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு விடுவார்களோ, நம்முடைய பேரப்பிள்ளைகள் அகப்பட்டு விடுவார்களோ, நம்முடைய குடும்பத்தினர் அகப்பட்டு விடுவார்களோ, எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு வேண்டிய அவசியம் இருக்கிறது. யா அல்லாஹ், பரிசுத்தமான வாழ்க்கையில் நான் இருக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியம் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து துஆ கேட்டவாறு இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன சம்பவம் நடைபெறுகிறது?
அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் நமக்கு அடுத்த வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த இறையச்சத்தை, பரிசுத்த தன்மையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.